இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்மளுக்கு எல்லாருக்கும் மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நம்ம கடந்த வாரம் சொன்ன மாதிரியே ஜூன் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஎன்எஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்ஸு, மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதிலே போட்டுட்டாங்க. வேக்கன்சி ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சர் உங்களுக்கு டிலேவே வரும். உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வரும். அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு சிலபஸ் பக்காவாக சொல்லிட்டாங்க. இதே சிலபஸில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலுமே போட்டிருக்கோம். இதே சிலபஸ்லேருந்து தான் போன முறை இதே சிலபஸ் தான். இதே சிலபஸ்லேருந்து நம்ம போன முறை எக்ஸாம்லேருந்து நம்ம தேர்வில் டெஸ்ட் பேட்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு. வெறும் ஜிகே பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஜிகே பார்ட் மட்டும் நம்ம தேர்வுலேருந்து டைரெக்டாக வந்துச்சு. அதால் நம்ம ஜிகே பார்ட்டை பொறுத்தவரை நம்ம கொடுக்குற கொஸ்டின் அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதேமாதிரி மாணவர்கள் ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு நீங்கள் படிக்கணும். அதேமாதிரி நம்ம ஷெட்யூலே போட்டிருப்போம். இந்த டாபிக் எல்லாமே எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கோம் டெஸ்ட் பேட்சில். அதால் மாணவர்களுக்கு அந்த ஷெட்யூலை வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிலேருந்து படிங்க. அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணாலும் ஜாயின் பண்ணிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன். மார்ச் 15 ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. எஸ்ஐ ஆஃப்லைன் கிளாஸ் நியூ பேட்ச் இருக்குது. அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்க. அதான் கடைசி பேட்சாக இருக்கும். அதில் மேற்கொண்டு நம்ம பெருசாக பேட்ச் போட மாட்டோம். நம்மளுக்கு அந்தளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதால் அதேமாதிரி பக்காவாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இந்த டாப்பிக்கிலேருந்து தான் நம்ம டெஸ்ட் எல்லாமே வைப்போம். இந்த டாபிக் மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். எப்படின்னா 6th to 10th லைன் பை லைன் படிக்க போகிறீங்க. 11th 12th புக் பேக்கு பாக்ஸ் இதெல்லாம் படிச்சிங்கனாலே போதும். படிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு 65 மார்க் ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு. அதனால் மாணவர்கள் அதேமாதிரி இந்த முறை தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கடைசியாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருடம் 3 வருடம் கேப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2010க்கு அப்புறம் 2015 வந்துச்சு. அதான் 2011 பேட்ச்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2016 பேட்ச் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 பேட்ச் 20 தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதனால் உங்களுக்கு கேப் பாருங்கள் எவ்வளோ நாள். அதுபோல் இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் உங்களுக்கு கடைசி நோட்டிஃபிகேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய கணிப்பு. ஏன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க. அதனால் மாணவர்கள் இந்த 27, 28, 29, 30 வயசு இருக்கவங்க எல்லாமே இந்த பார்டரில் 4 வருஷம் 3 வருஷம் நான் இருக்குது அப்படின்றவங்களாம் இதான் கடைசி சான்ஸ்னு நினச்சி படிங்க. சரிங்களா? 26 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ்னு படிங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா 2011 போட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 தான் 2010 15 அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ கேப் பாருங்க. 4 வருஷம் சப்போஸ் இதுக்கப்புறம் வரலாம் என்ன பண்ணுவீங்க? அதால் இதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டு முழு முயற்சியாக பண்ணுங்கள். வேலைக்கு போயிருந்தீங்கன்னா வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்து படிங்க. ஏன்னா 100% உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கு நீங்கள் தயாரா? அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அதால் எஸ்ஐக்குன்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் அர்ப்பணித்து படிங்க. அதிகமான மணி நேரங்களை செலவிட்டு படிங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லலாம் காலையில் 4 to 7 கம்பல்சரி படித்தாகணும். ஹாஸ்டலில் படித்தே ஆகணும். அதுபோல் நீங்கள் வீட்டில் படிக்கணும். நல்லா அதுமாதிரி படிங்க. படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய காம்படிஷன் உங்களுக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா தாலுக் எஸ்ஐ வேக்கன்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 தான் இருக்கும். அதேமாதிரி ஃபாரஸ்ட் எஸ்எஃப்ஓ உங்களுக்கு ஒரு 40 வேக்கன்சி இருக்கும். அதேமாதிரி ஏஆர்டிஎஸ்பி போன முறையே ஒரு 100 எடுத்துட்டாங்க. அதில் இந்த முறை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதால் உங்களுக்கு வேக்கன்சி அரௌண்டு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை இப்போ ஒரு பேட்ச் ட்ரைனிங் முடித்தாங்க இல்லையா, ஒரு 444 வந்துச்சுல, இது மாதிரி தான் உங்களுக்கு வேக்கன்சியே வரும். ஒரு 350 ஒரு 450 அது மாதிரி தான் வரும் உங்களுக்கு வேக்கன்சி. அப்போது உங்களோட கேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். உங்களோட கேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வார்டு கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கெலாம் ஒரு 25 ஒரு 35 வேக்கன்சி தான் இருக்கும். அப்போது 25 வேக்கன்சினா நம்ம எப்படி படிக்கணும் தமிழ்நாடு லெவலில்? அப்போ 25 வேக்கன்சினா உங்களோட கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3, 2, 4 தான் வேக்கன்சி இருக்கும். அப்போ எப்படி படிக்கணும்? அதால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். இதை பற்றி நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு கிளாஸ் ஒன்று போடுறேன். அதான் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம யூடியூப்பில் நிறையா இது பண்ண முடியாது, பேச முடியாது. உங்களுக்கு டைரெக்டாக நான் உங்கள் கிளாஸ் ஒன்று எடுக்கிறேன். அதில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அதால் நீங்கள் இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பிசி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் ஒரு 30-40 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாமே அந்த டிபிஓவில் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதால் தான் உங்களுக்கு பிசி ரிசல்ட்டு டிலே ஆகுது. அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன் பற்றி அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.